உங்கள் வாழ்க்கையின் ஓவியர் நீங்களே. உங்கள் தூரிகையை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். நமது வாழ்க்கை ஒரு வெற்று காகிதத்தை போன்றது. அதில் எப்படிப்பட்ட ஓவியத்தை வரைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாம் தான். நீங்களே உங்கள் வாழ்க்கையின் ஓவியர் என்பதன் பொருள் நமது வாழ்க்கையின் எஜமானர்கள் நாமே என்பதாகும். நமது எதிர்காலத்தை வடிவமைப்பதும் நமது பாதையை தேர்ந்தெடுப்பதும் நாம் தான். ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனித்துவமான திறமைகளையும் வரங்களையும் அளித்திருக்கிறார். அந்த உள்ளார்ந்த திறமைகளை கண்டறிந்து அவற்றை வளர்த்து நமது வாழ்க்கையை ஒரு தலைசிறந்த படைப்பாக மாற்றுவது நமது பொறுப்பாகும். மற்றவர்கள் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க இயலாது. ஏனெனில் நமது உள்ளார்ந்த ஆற்றல்களையும் நம் திறமைகளையும் முழுமையாக அறிந்திருப்பது நாமும் இறைவனும் மட்டுமே. நமது காகிதத்தில் மற்றவர்கள் ஓவியம் வரைய அனுமதித்தால் நாம் விரும்பும் வடிவமைப்பு அதில் வரையப்படாது. ஏனெனில் காகிதம் நம்முடையது, தூரிகையும் நமது கையில்தான் இருக்கிறது. ஆகையால் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நமது ஓவியத்தை நாமே வரைய நாம் தொடங்க வேண்டும். மனிதர்களாகிய நமக்குள்ள மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், நமது வாழ்க்கையின் முழுமையான படத்தை நாம் அறியவில்லை. அந்த முழுமையான படத்தை அறிந்திருப்பவர் இறைவன் மட்டுமே. ஆகையால் நாம் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உயிரோடு வைத்திருக்க வேண்டும். விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மை வழிநடத்துகின்ற பொழுது நமது வாழ்க்கை என்னும் காகிதத்தில் அழகான ஓவியத்தை வரைய முடியும். வாழ்க்கை என்னும் ஓவியத்தின் கலைஞர் நீங்களே. உங்கள் தூரிகையை வேறு யாரிடமும் ஒப்படைக்காதீர்கள்.